இன்னைக்கு இந்த குட்டி கோலம் தான் போட்டு கலர்லாம் குடுத்துருந்தேன். விளக்கெல்லாம் ஏத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. வெள்ளிக்கிழமைல்ல அதனால காலையில இன்னைக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. குட் மார்னிங். காஃபி, சுக்கு காஃபி என்னதான் நம்ம ஆசைக்கு குடித்தாலும் நம்ம டீ வழி வருமாங்க. எங்களுக்கு வந்து டீ தான். காலையில் அந்த டீயை போட்டு ஏலக்காய் 4 நச்சு போட்டு குடித்த உடனே சூப்பராக இருந்துச்சு காலை பொழுது. நேற்று காலையிலைக்கு வந்து கவுனி அரிசியில் கஞ்சி செய்யலான்னு சொல்லிட்டு முந்தா நேற்று நைட்டு கவுனி அரிசி ஊற வச்சிட்டேன். நேற்று வந்து காலையில் எடுத்து பார்க்குறேன், அது வந்து நான் கவுனி அரிசியை போடாமல் அது மாப்பிள்ளை சம்பா அரிசியும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் அதை ஊற வச்சிட்ருக்கேன் போல இருக்குது. ஸோ நிஜமாக கவனிக்கவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு என்னடா அது ரெட் கலரில் அந்த தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்கும், அது மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் போல இருக்குது. அப்புறம் சரி இது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அதிலே கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டேன். நேற்று அப்புறம் நைட்டுக்கு அந்த மாவு அரைச்சி கரைச்சி வச்சுருந்தேன். மிக்சியில் ஏன்னா கொஞ்சம் தானே கஞ்சிக்காக போட்டது, அதனால் கொஞ்சம் அரிசி தான் இருந்துச்சு. மிக்சியிலே அரைச்சிட்டு கரைச்சி வச்சுட்டேன். காலையில் சூப்பராக மாவு பொங்கி இருந்தது. அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி வந்து ஊற்றின பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. கார சட்னி தான் அரைச்சிருந்தேன். பச்சையாகவே தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு கொஞ்சம் உரித்து போட்டு உப்பு போட்டு நைஸாக அரைச்சிடணும். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இவங்களும் ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட வந்தாங்களா, கொண்டு போய் கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குப்பா, இது என்னது கேழ்வரகு இட்லியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க இது மாப்பிள்ளை சம்பா இட்லி அப்படின்னு சொன்னேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நேற்று தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்படியே வந்து இவங்க ஆஃபீஸ்க்கும் போயிருந்தேன். பக்கத்தில் தான். அங்கே வந்து ஸ்டால் ஒர்க்குக்கு நிறையா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குவாங்க. செடியெல்லாம் சைடில் நல்லா வைப்பாங்க. அதில் வந்து இந்த மணி பிளான்ட்டு செடி வந்து தொட்டியோடு நிறையா வச்சுருந்தாங்க. ஏற்கனவே ஒன்று கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன் வாசப்படியில். அப்புறம் இது பார்த்த உடனே எடுத்துக்கவான்னு கேட்டேன். சரி எடுத்துக்கப்பா அப்படின்னாங்க. கண்ணாடி குடுவை ஒன்று இருந்துச்சு, மீன் தொட்டி மாதிரி தான் இருந்தது. குட்டி குட்டி கலர் மீன்லாம் அதில் விடலாம். அப்புறம் அதையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். செடியில் இருந்த மண்ணெல்லாம் நல்லா அலசிட்டு தண்ணி நிறையா பிடிச்சி ஊற்றி அதில் வந்து இந்த மணி பிளான்ட்டை வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வேர்லாம் அப்படியே கொடி கொடியாக இறங்கியிருந்தது. நல்ல வேர் பிடிச்சிருந்தது. நம்ம மண்ணோட வச்சா கூட ஏதாவது பூச்சி வரும் கிச்சனில். இந்த மாதிரி வச்ச உடனே பர்ஃபெக்டாக இருந்தது. மத்தியானம் லஞ்சுக்கு முட்டை தொக்கு தான் வச்சுருந்தேன். தனித்தனியாக சாதமும் தொக்கும் வைக்கலான்னு தான் பார்த்தேன். சரி இப்படி நல்லா சாதத்தை ஆற வச்சுட்டு கலந்தே கொடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா ஆறுனதுனால ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். முட்டையை அது மேலேயே வச்சுட்டேன். ஈஸியாக முடிஞ்சிச்சு சமையல் இன்றைக்கி. அப்புறம் வந்து கீரை பொரியல், பொன்னாங்கண்ணி கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்குது. இன்றைக்கும் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தான். சரி நல்லது தானே, நல்லதெல்லாம் சாப்பிட்லாமேன்னு சொல்லிவிட்டு நானும் அதை பொரித்து கொடுத்துட்டேன். சிம்பிள் சமையல் தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி. சீக்கிரமாக முடிச்சாச்சு. புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.